Good morning students. Today we are going to see about simplex method. A linear programming problem in which there are two decision variables can be solved by using graphical method. However, this method can be extended for a linear programming problem which involves more than two variables. Simplex method developed by an American mathematician G.B. Dancing in 1947 is the most efficient iterative method of solving a general LPP. Efficient computer algorithms are available to implement the simplex method. In this section, we explain the simplex method to solve a general linear programming problem by obtaining a feasible solution by iterative procedure, improving the solution until the optimal solution reached. Okay, next, procedure for solving the LPP by simplex method. First, consider the LPP maximize z equal to cx. This is the procedure for simplex method. How to solve? Okay. So, first objective function வந்து maximize z equal to cx இருக்கும் சரியா, such that ax less than or equal to or greater than or equal to b. This is a constraints. Constraints கட்டாயம் எப்படி இருக்கும்னா less than or equal to or greater than or equal to தான் இருக்கும். பட் ஈக்குவல் டு கண்டிஷன் எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்லேயும் இருக்காது. ஓகேவா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும், அதர்வைஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வேர் சி ஈக்குவல் டு சி இஸ் எ காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் C1, C2 எக்ஸெட்ரா Cn. உனக்கு காஸ்ட் மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கும். வேர் எக்ஸ் ஈக்குவல் டு x1, x2 எக்ஸெட்ரா Xn, பி ஈக்குவல் டு B1, B2 எக்ஸெட்ரா Bn. ஏ ஈக்குவல் டு ஏ வந்து எது அப்படின்னா நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? A11, A12 எக்ஸெட்ரா A1n, A21, A22 எக்ஸெட்ரா A2n எக்ஸெட்ரா AM1, AM2 எக்ஸெட்ரா AMN. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும்ன்ட்டு. Express the given LPP in standard form by introducing slack or surplus variable in each of the constraints. Then the LPP maximize z equal to உன்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நீ எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூசிங் ஸ்லாக் ஆர் சர்ப்ளஸ் வேரியபிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ சி இஸ் மேக்ஸிமைஸ் z equal to cx ப்ளஸ் 0 இன்ட்டு S1. இது வந்து ஸ்லாக் வேரியபிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் சரியா. சம்டைம்ஸ் ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். அதை வேரியபிளாக யூஸ் பண்ணுறப்ப நம்ம அதை S1, S2 அந்த மாதிரி டினோட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 0 இன்ட்டு S2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 0 இன்ட்டு Sn சச் தட் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் இப்போ எப்படி மாறும் அப்படின்னா A11 x1 ப்ளஸ் A12 x2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் A1n xn ப்ளஸ் உன்னோட ஸ்லாக் வேரியபிள் நீ யூஸ் பண்ணியிருந்த இல்லை சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்த அப்படின்னா ப்ளஸ் S1 வரணும் ஸ்லாக் வேரியபிளுக்கு. சர்ப்ளஸ் வேரியபிள்னால் நம்ம என்ன செய்யணும்னா மைனஸில் கொடுத்துக்கணும். ஓகேவா? ஸ்லாக் வேரியபிள்னால் ப்ளஸ் இது பண்ணுவேன், சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் மைனஸ் எஸ்ஸில் யூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே எடுத்து எழுதிக்கோ. வேர் x1, x2 எக்ஸெட்ரா Xn, S1, S2 எக்ஸெட்ரா Sn ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேவா? S1, S2 எக்ஸெட்ரா Sn சொல்கிறது என்னது அப்படின்னா இது வந்து உன்னோட ஸ்லாக் வேரியபிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 initial basic feasible solutions.
we observe that the columns corresponding to slack or surplus variables s1, s2 etc. sn form an maximum identity matrix B is called the basis matrix. Is the basis matrix. Hence, if you take s1, s2 etc. sm as basic variables, we obtain the basic variables as s1 equal to xb. Let x be equal to b1, b2 etc. bn, that is equal to b. We observe that here xb equal to b inverse b, that is equal to I into b, that is equal to b is the initial basic feasible solution. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3 எவாலுவேஷன் அண்ட் நெட் எவாலுவேஷன் இன் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். எப்படி வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நம்ம பண்ணுறப்போ வந்து ஐட்ரேட்டிவ் மெத்தடில் தான் பண்ணுவோம். இந்த டேப்லோ காலம் ஒரு ஐட்ரேஷனாக போயிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து எவாலுவேஷன் அண்ட் நெட் எவாலுவேஷன் இன் சிம்ப்ளெக்ஸ் டேபிள். ஸோ இங்கே கன்சிடர் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ். எவாலுவேஷன் ZJ ஈக்குவல் டு ZJன்னு ஒரு டேர்ம் நம்ம அதில் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n CBI into AIJ. Here AJ ஈக்குவல் டு 1, 2, etc. m plus n. அப்புறம் நெக்ஸ்ட் எவாலுவேஷன் ZJ மைனஸ் ZJ. ZJ வந்து கீழே வரும், சரி, சஃபிக்ஸில் வரும். ZJ மைனஸ் CJ where j ஈக்குவல் டு 1, 2, etc. m plus n. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 வந்து டெஸ்ட் ஃபார் ஆப்டிமாலிட்டி. அப்புறம் என்டரிங் வேரியபிள்னு அதை சொல்லுவோம், சரியா. அதில் வந்து எக்ஸாமின் த வேல்யூஸ் ஆஃப் ZJ மைனஸ் CJ. தேர் ஆர் 3 cases. கேஸ் 1 வந்து என்னென்னா ZJ மைனஸ் கேஸ் 1 வந்து ZJ மைனஸ் CJ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். கேஸ் அப்படின்னா த கரண்ட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் இஸ் த ரெக்வர்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் அண்டு ஸ்டாப். நீ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், அடுத்த ஐட்ரேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. கேஸ் 2 வந்து ZJ மைனஸ் CJ லெஸ் தேன் 0. ZJ மைனஸ் CJ லெஸ் தேன் 0வாக இருந்தால் ஃபார் சம் K அண்ட் AIK லெஸ் தேன் 0 தென் த LPP ஹேஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன். நமக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ZJ மைனஸ் CJயோட வேல்யூ லெஸ் தேன் 0ன்னா நமக்கு அன்பவுண்டட் சொல்யூஷன். நெக்ஸ்ட் கேஸ் 3 வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ZJ மைனஸ் CJ லெஸ் தேன் 0 and there exists at least one I such that AIJ greater than 0 na. In this case the objective function can be find further improve. நம்ம திரும்ப பண்ணணும், ஓகேவா. We choose J such that ZJ minus CJ is minimumனா என்ன பண்ண மோஸ்ட் நெகட்டிவ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா if there is a tie between ZJ minus ZJ is broken by arbitrary choice. This determine a variable currently non-basic and becomes a basic variables the next iteration. The xj is called the entering variable and the corresponding jth column of pivotal column. ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு ப்ராப்ளம் பண்ணுறப்ப புரியும். எக்ஸ்ஜே வந்து என்னவாக இருக்கும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்டரிங் வேரியபிளாக இருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் ஜேத்து காலம் வந்து பிவோட்டல் காலம்ன்ட்டு சொல்லுவோம், சரியா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 corresponding quantities. Choose minimum of xbi divided by arj greater than 0 greater than 1 minute. Minimum of xbi divided by arj divided by arj that is greater than 0. ஓகேவா, கரெக்ட் பண்ணிக்கோ. இது that is greater than
0 greater than 0 வந்து உள்ளாடி வரும் ஓகேவா ARJ that is greater than 0 அதுக்கப்புறம் நீ இந்த ப்ராக்கெட்டை போட்டுக்கோ ஓகேவா let XBK divided by AKJ be the minimum variable ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 6 வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வந்து நீ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா the current basic replace the leaving variable by the entering variable இப்போ உனக்கு எந்த வேரியபிள் வந்து லீவ் ஆகுதோ அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும் லீவிங் வேரியபிள் தி கரண்ட் பேசிக் ரீப்ளேஸ் த லீவிங் வேரியபிள் நெக்ஸ்ட் வந்து அடுத்ததுலேருந்து என்டரிங் வேரியபிள் வரும் சரியா யூஸிங் த ஃபார்முலா கிவன் பிட்வீன் கேன் கெட் த வேல்யூஸ் ஆஃப் த கரண்ட் ஐட்ரேஷன் டேபிள் அப்போ நியூ வேல்யூ ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓல்டு வேல்யூ மைனஸ் பிவோட்டல் காலம் வேல்யூ டிவைடட் பை பிவோட்டல் எலமெண்ட் இன்டு பிவோட்டல் ரோ வேல்யூ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீ கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட்டு நியூ வேல்யூ ஓகே தஸ் we get the first iteration table we observe that the columns corresponding to the current basic variables the first iteration table form an identity matrix அப்போ நீ ஃபஸ்ட் ஐட்ரேஷன் டேபிள் வந்து என்ன that is identity matrix ஃபார்மில் நீ கொண்டு வரணும் go next step 7 go to step 2 this completes the simplex algorithm for obtaining the optimal solution next வந்து இதே மாதிரி பண்ணிவிட்டு next go to step 2க்கு போகணும் சரியா இதே மாதிரி திரும்ப அப்படி பண்ணிகிட்டே இருக்கணும் உனக்கு கரண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் வர்றது வரைக்கும் நீ என்ன பண்ணணும் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இதுதான் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஒன் மோர் டைம் வந்து சொல்கிறேன் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து உன்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கன்ஸ்ட்ரெயின்ஸும் உனக்கு கொடுத்துருவாங்க சரியா ஸோ நீ இதுலேருந்து என்ன பண்ண போகிற அப்படின்னா உன்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் கன்ஸ்ட்ரெயின்ஸையும் பொறுத்து நீ ஸ்லாக் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்லேயும் ஓகே கன்ஸ்ட்ரெயின்ஸில் ஸ்லாக் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஆட் பண்ணணும் S1 S2 அப்படின்ட்டு நீ ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா நீ உனக்கு டேப்லர் காலம் யூஸ் பண்ணி உன்னோட வேல்யூஸ் எல்லாம் அதில் போட்டுக்கணும் ஓகேவா தட் இஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நீ அதை எழுதிக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் வந்து நீ கண்டுபிடிக்கணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நெட் எவாலுவேஷன் கண்டுபிடிக்கணும் நெட் எவாலுவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வந்து போட்டுக்கணும் சிம்ப்ளெக்ஸ் டேபிள் வந்து நீ போட்டுட்டு அதில் வந்து உன்னோட ZJ மைனஸ் CJயோட வேல்யூ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா உனக்கு வந்து ரிக்வயர்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் உனக்கு கிடச்சிட்டுன்னு அர்த்தம் அப்போ நீ ஸ்டாப் பண்ணிக்கணும் கேஸ் 2 என்னென்னா ZK மைனஸ் CK லெஸ் தேன் 0வாக இருந்துச்சுன்னா உனக்கு அன்பவுண்டட் சொல்யூஷன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து ZJ மைனஸ் CJ லெஸ் தேன் 0ன்னா தேர் எக்ஸ் அட்லீஸ்ட் 1 I such that AIJ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ன்னா உனக்கு என்னவா இருக்கும்னா நீ வந்து between broken the arbitrary choice the minimum most negative value இருந்துச்சுன்னா this determines a variable that is currently non-basic and becomes a basic variable in the next iteration நீ அப்போ என்ன செய்யணும் நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போகணும் அதான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த இது அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா லீவிங் வேரியபிள்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்புறம் என்டரிங் வேரியபிள்னு இது பண்ணணும் நியூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபார்முலா கொடுத்துருக்குறோம் இது எல்லாமே யூஸ் பண்ணி நீ என்ன பண்ண போகிற இந்த ப்ராப்ளம் பண்ண போகிற ஆக்சுவலாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து உனக்கு கட்டாயம் இது யூனிவர்சிட்டி கொஸ்டின் கட்டாயம் கேட்பாங்க ஓகேவா ஸோ இதில் கட்டாயம் இப்போ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் ஒரு கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி கிராஃபிக்கல் மெத்தடு ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம் அதுலேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேவா ஸோ ப்ராப்ளம் பண்ணுறப்போ உனக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா சரி இப்போ பார்ப்போம் ப்ராப்ளம் நம்பர் 1 used simplex method to solve the LPP maximize Z equal to 25x1 plus 20x2 subject to the constraints 16x1
plus 12x2 less than or equal to 0. Next second constraint 8x1 plus 16x2 less than or equal to 0. So x1 plus x2 greater than or equal to 0. இது வந்து உனக்கு கொஸ்டினில் எல்லாமே கொடுத்துருவாங்க. உன்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருவாங்க, நான் நெகட்டிவிட்டி கண்டிஷன் கொடுத்துருவாங்க. நீ இதை சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் வந்து நீ சால்வ் பண்ண போகிற. ஓகேவா? சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, உனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஸோ உன்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்ன? மேக்ஸிமைஸ் z equal to 25x1 plus 20x2 subject to the constraint 16x1 plus 12x2 less than or equal to 100. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 8x1 + 16x2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 80. அப்புறம் என்ன நான் நெகட்டிவ் கண்டிஷன் என்ன? x1, x2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இவ்வளவும் நீ எடுத்து எழுதிடணும். இதே மாதிரி உன்னோட சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் இருக்கும், அதர்வைஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டைப்பில் தான் இருக்கும். ஈக்குவல் டு டைப்பில் உனக்கு வராது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஆட் ஸ்லாக் வேரியபிள்ஸ் s1 s2 டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகேவா? இதில் வந்து s1 s2வும் என்ன பண்ண போகிறோம்? இதில் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த s3 வராது. சரியா? கட் பண்ணிக்கோ. ஸோ தி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸா, ஸோ அப்போ ஃபஸ்ட் 2 கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கிறதுனால ஒன்லி 2 ஸ்லாக் வேரியபிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 16x1 + 12x2 ப்ளஸ் s1ன்னு சொல்கிறது உன்னோட ஸ்லாக் வேரியபிளை நீ ஆட் பண்ணியிருக்கிற, ப்ளஸ் s1 வந்து ஆட் பண்ணிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நீ என்ன பண்ணணும்னா உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன? ஈக்குவல் டு 100. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் எது உனக்கு? that is 8x1 plus 16x2 plus s2 equal to 80. இப்போ இதிலே வந்து என்ன பண்ணுற? செகண்ட் s2 அப்படின்ட்டு இன்னொரு ஸ்லாக் வேரியபிள் நீ ஆட் பண்ணிக்கிற. ஸோ அப்போ x1 உன்னோட நான் நெகட்டிவிட்டி கண்டிஷன் இப்போ என்ன ஆகிடும்? x1, x2, s1, s2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா 2 ஸ்லாக் வேரியபிள்ஸ் கூட நீ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிற. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தி ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து எழுதிட்டு ஸ்லாக் வேரியபிள்ஸ் 2 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீ என்ன பண்ண போகிற? ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும். therefore தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் LPP இஸ் மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு 25x1 + 20x2. இப்போ உன்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயே நீ என்ன பண்ணணும்? இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸை ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதுகிறப்போ உன்னோட ஸ்லாக் வேரியபிள்ஸ் உனக்கு எங்கே? s1 எடுத்துருக்கிற, அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு எடுத்துக்கணும். சரியா? 0s1 + 0s2. ஓகேவா? சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோ, எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் எடுத்து எழுதிக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் த கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் லெட் அஸ் கன்வெர்ட் இன் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் வந்து எழுத போகிறோம். மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறப்போ உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுன அப்படின்னா உனக்கு இந்த இது கிடச்சிரும். அப்போ 16, 12, அப்புறம் வந்து உனக்கு ஸ்லாக் வேரியபிள் s1 இருக்குது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினில் உனக்கு எது கிடையாது? s2 இல்லை. ஓகேவா? அப்போ s1க்கு பதிலாக 1 கொடுக்குற, s2 இருக்கிறதுக்கு பதிலாக 0. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 8x1. ஸோ அப்போ இந்த 8 நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறோம், 16 கொடுக்குறோம். அப்புறம் இங்கே s1 இல்லை. சரி, அப்போ s1 இல்லாததுனால இது 0 ஆகிடுச்சு. அப்புறம் s2ஓட கோஎஃபிஷியன்ட்டு 1. சரி, இதே மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் வந்து இதோட வேரியபிள்ஸ் என்னெல்லாம் வரும்? அப்போது x1, x2, இந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் s1, s2. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இது 180. ஓகேவா? therefore the initial basic feasible solution are x1 equal to 0, x2 equal to 0, and here x1 x2 வந்து இனிஷியல் பேசிக் feasible solution 2 வேல்யூவும் 0வாக இருக்குது. அதே மாதிரி அப்போ இப்போ இது என்ன ஆகிடுச்சு? s1 ஆகிடுச்சு, இது வந்து s2 ஆகிடுச்சு. ஓகேவா? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ டேப்லர் காலம் போட்டுக்கணும். டேப்லர் காலத்தில் ஃபஸ்ட்டு ரோ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிஸ், அப்புறம் காஸ்ட் மேட்ரிக்ஸ், அப்புறம் 25
20 அப்படின்னா என்னது உன்னோட காஸ்ட் மேட்ரிக்ஸ் உனக்கு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கும் ஓகேவா அந்த வேல்யூஸ் எழுதுகிறோம் 25 20 அப்புறம் ஸ்லாக் வேரியபிள்ஸும் சப்ளஸ் வேரியபிள்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணோம் 0 0ன்னு போட்டுக்கிட்டோம் அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ரோ ஓகேவா அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா சிபின்னா என்ன அப்படின்னா இது சிபி ஓகேவா சிபி என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா உன்னோட ஃபஸ்ட்டு இந்த இவ்வளோ தான் நம்ம வேல்யூஸும் கால்குலேட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ சிபி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 0 உன்னோட எது ஃபஸ்ட்டு வந்து பி எடுத்துக்கிறோம் பின்னா தட் இஸ் எ பேசிக் வேரியபிள்ஸு அப்போ உன்னோட ஸ்லாக் வேரியபிள்ஸ் S1 S2 ஓகேவா ஸ்லாக் வேரியபிள்ஸ் S1 S2 இருக்கிறதுனால S1க்கு வேல்யூ 0 S2க்கு வேல்யூ 0 அதுதான் உன்னோட காஸ்ட் வேல்யூ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா உன்னோட XB வேல்யூ XBன்னா என்னது தட் இஸ் ஈக்குவல் டு உனக்கு ஆல்ரெடி தெரியும் XB வந்து 100ம் 80யும் ஓகேவா அப்புறம் வந்து இது இவ்வளோ வேல்யூஸும் வந்து என்னதுன்னா உன்னோட கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் அதை நீ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதியிருக்கிற இல்லை அதை எடுத்து எழுதணும் 16 12 1 0 16 12 1 0 அடுத்தது 8 16 0 1 இவ்வளவும் கொடுத்தாச்சு ஓகேவா எடுத்து அப்படியே எழுதிக்கோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ZJ கண்டுபிடிக்கணும் ZJ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்ம் அப்படின்னா இதுதான் உனக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லா ப்ராப்ளத்துலேயும் நம்ம இப்படி தான் போட போகிறோம் சரியா ZJ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்குறோன்னா உனக்கு தியரி கொடுத்துருக்கிறதுல நான் கொடுத்துருப்பேன் ZJ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா summation I equal to 1 to m summation I equal to 1 to m CBI into AIJ ஓகேவா ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் அப்போது சிபிஐன்னா தட் இஸ் எ காஸ்ட் மேட்ரிக்ஸ் நமக்கு இங்கே காஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது 0 ஓகேவா அண்ட் ஏஐஜேன்னா இந்த 16 வரும் ஓகேவா ஏஐஜேன்னா இது இந்த 16 கொடுக்கணும் ஸோ அப்போ இப்போ என்ன அப்படின்னா சம்மேஷன் சொல்கிறப்போ மல்டிப்ளை ஆகும் ஓகேவா ஸோ அப்போ 0 into 16 ப்ளஸ் this 0 into 8 அப்போ என்ன வரும் 0 into 16ன்னா that is 0 plus 0 into 8ன்னா that is 0 அப்போ என்ன வரும் that is equal to ZJ வந்து 0 ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த 0 எப்படி வரும் அப்படின்னா this 0 into 12 plus 0 into 16 அப்போ என்ன வரும் that is equal to 0 ஓகேவா அடுத்தது 0 into 1 0 into 0 அப்போ என்ன வரும் இந்த 0 அப்புறம் 0 into 0 ப்ளஸ் 0 into 1 அப்போ என்ன கிடைக்கும் this 0 ஓகேவா அப்போ உனக்கு ZJ கிடச்சாச்சு அப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ZJ மைனஸ் CJ இதை கண்டுபிடிக்கணும் ZJ மைனஸ் CJன்னா உனக்கு ஆல்ரெடி வந்து CJன்னு சொல்கிறது எது மேலே இருக்குது பாரு காஸ்ட் ஃபஸ்ட்டு ரோவில் 25 20 0 0ன்னு இருக்குது பார்த்தியா அதுக்கு அந்த டேர்ம் என்ன செய்யணும் இந்த ZJல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்போ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு என்ன வரும் தட் இஸ் ZJ மைனஸ் CJன்னா ஸோ 0 minus 25 that is equal to minus 25 ஓகே அடுத்தது அதே மாதிரி என்ன பண்ணுறோம் ZJ மைனஸ் CJன்னா ZJ வந்து உனக்கு என்ன இருக்குது ZJ 0 இருக்குது CJ வேல்யூ என்ன இருக்குது 20 இருக்குது மேலே ஃபஸ்ட் ரோவில் பாரு அப்போ 0 minus 20ன்னா தட் இஸ் மைனஸ் 20 ஓகேவா தட் இஸ் மைனஸ் 20 அதுதான் இது அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ZJ மைனஸ் CJன்னா 0 உன்னோட காஸ்ட் மேட்ரிக்ஸ் மேலே 0 இருக்குது அப்போ 0 மைனஸ் 0 என்ன ஆகிடுச்சு 0 இந்த 0 கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பாரு அடுத்த காலமும் 0 மைனஸ் 0ன்னா 0 அப்போ உன்னோட ZJ மைனஸ் CJ உனக்கு கிடச்சிட்டு ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா உனக்கு
இனி தான் செக் பண்ண போகிற வேல்யூஸை. இப்போ வந்து உன்னோட கண்டிஷன்ஸ் அடுத்தது நம்ம என்ன செய்யணும், இசட்ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கா இல்லை லெஸ் தேன் 0வாக இருக்கா எப்படி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்போ உனக்கு இசட்ஜே மைனஸ் சிஜே 0 விடவும் எல்லாம் பெருசாக இருக்கா இல்லை ஈக்குவல் டு 0வாக இருக்கான்ட்டு செக் பண்ணணும். பட் உன்னோட இசட்ஜே மைனஸ் சிஜே பாரு, இசட்ஜே மைனஸ் சிஜே வந்து எப்படி இருக்கு, ஒன்று வந்து -25, அடுத்தது இது -20, இது 0, இதுவும் 0. அப்போ உனக்கு ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குது, மைனஸ் வேல்யூவில் இருக்குது. ஸோ அப்போ நீ என்ன செய்யணும்னா அடுத்த ஐட்ரேஷன் போகணும். நான் இப்போ அடுத்த ஐட்ரேஷன் செகண்ட் ஐட்ரேஷன்னு கொடுக்கணும். பட் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு நான் ஒரே இதுலேயே காலத்தில் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஓகேவா? நீ இப்படி வேணும்னா கூட பண்ணிக்கலாம் ஈஸியாக, திரும்ப திரும்ப காலம் போட்டுட்ருக்க வேண்டாம். ஸோ அப்போ இப்போ உனக்கு -25 -20 0 0ன்னு இசட்ஜே மைனஸ் சிஜேக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து பாரு மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? எது மோஸ்ட் நெகட்டிவ்? ஆல்ரெடி நமக்கு தேர்ட் கேஸில் நான் கொடுத்துருப்பேன் பாரு, மினிமம் மோஸ்ட் நெகட்டிவ் இசட்ஜே மைனஸ் சிஜேக்கு வேல்யூ மினிமமாக இருந்து மோஸ்ட் நெகட்டிவ் எதாக இருக்கோ அந்த வேல்யூவை பார்க்கணும். இப்போ -25 உனக்கு -25 வந்து என்னவா இருக்குது, மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. அது வந்து அப்போ நம்ம என்ன செய்யணும், இது வந்து நம்ம அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகணும். ஓகேவா? மைனஸ் வேல்யூ இருக்குது. உனக்கு பாசிட்டிவ் வேல்யூ வர்றது வரைக்கும் நீ என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இப்போது -25 வந்து உனக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூ வந்து உன்னோட என்டரிங் வேரியபிளாக இருக்கும். அதே இது என்ன பண்ணணும் அப்படின்னா நேரம் பார்க்கணும். பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இதில் வந்து மேலே போகிறப்ப இதில் பிக்காக இருக்கிறது எதுன்னு பார்க்கணும். அப்போ இதில் வந்து எது 16 தான் பிக்காக இருக்குது நம்ம. ஓகேவா? அப்போ இந்த 16 வந்து உன்னோட பைவோட் எலமெண்ட்டு. ஓகேவா? 16 வந்து எது உனக்கு பைவோட் எலமெண்ட்டு. ஸோ இது வந்து என்டரிங் வேரியபிளாக இருக்கும். அதுக்கு மேலே நேரம் இங்கே கொண்டு போகிறப்ப இங்கே ஒரு ரெட் கலர் ஆரோ போட்டிருக்கேன்ல, இது வந்து உன்னோட லீவிங் வேரியபிள். ஓகேவா? அப்போ என்டரிங் வேரியபிள்னா பாரு, என்டரிங் வேரியபிள்னால் மேலே x1 இருக்குது. மேலே என்ன இருக்குது, x1. இந்த x1 வந்து உனக்கு என்டரிங் வேரியபிளாக இருக்கும். இந்த கீழே வெளியே போகிறது உன்னோட s1. இது வந்து லீவிங் வேரியபிள், வெளியே போகிற வேரியபிள். அப்போ s1 உனக்கு வெளியே போயிடும். உள்ளாடி வர்றது எது, x1. ஓகேவா? அப்போ இது வந்து இப்போ x1 வந்து எங்கே போகுது, உள்ளே வருது, வெளியே போகிறது s1. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஐட்ரேஷன். இதில் நம்மளோட பைவோட்டல் எலமெண்ட் வந்து எது, 16. ஆல்ரெடி பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன் பாரு, இதுதான் நம்மளோட பைவோட்டல் எலமெண்ட்டு. இப்போ ஆரோ போட்டிருக்கேன் பாரு, இது வந்து மறக்கக்கூடாது. என்டரிங் வேரியபிள் எது, x1, லீவிங் வேரியபிள் எது, s1. இப்போ அடுத்த ஐட்ரேஷன் நான் போக போகிறேன். அடுத்த ஐட்ரேஷன்னா இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஐட்ரேஷன் பண்ணுறப்போ உன்னோட லீவிங் வேரியபிள் s1க்கு பதிலாக இப்போ என்டரிங் வேரியபிள் என்ன இருக்குது, x1, அதை கொடுக்கணும். அப்போ என்டரிங் வேரியபிள் வந்து இந்த s1 இருக்கிற இடத்துல இப்போ என்ன கொடுத்துருப்பேன், x1. அந்த s2 வந்து அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாரு, அப்போ x1ஓட காஸ்ட் மேட்ரிக்ஸ் உனக்கு மேலே 25 இருக்கும், அதை எழுதணும். s2க்கு 0 தான் இருக்கும், அது அப்படியே தான் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உனக்கு பைவோட்டல் எலமெண்ட்டு 16 இருக்குது. சரியா? அந்த எலமெண்ட்டை வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா 1ஆ மாற்றணும். இது என்ன இருக்குது, 1ஆ மாற்றணும். அதுக்கு நேரம் கீழே இருக்கிற டேர்மை என்ன செய்யணும், 0வாக மாற்றணும். அதுதான் நெக்ஸ்ட்டு உன்னோட எய்ம் என்னது, பைவோட்டல் எலமெண்ட் ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறத அந்த பைவோட்டல் எலமெண்ட்டை 1ஆ மாற்றணும். அதுக்கு கீழே இருக்கிற 8ன்னு சொல்கிற எலமெண்ட்டை என்ன செய்யணும், 0வாக மாற்றணும். இதுதான் உன்னோட நெக்ஸ்ட் எய்ம்.
இப்போ நான் ஒன்றா மாற்றணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? அப்போது அந்த ரோ ஃபுல்லும் என்ன செய்யணும்? 16ஆல் டிவைட் பண்ணணும். எல்லா எலமெண்ட்ஸும் என்ன பண்ண போகிறேன்? 16ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா உனக்கு இது என்ன இருக்குது? 100 இருக்குது இங்கே. அப்போ 100 16ஆல் டிவைட் பண்ணேன்னா தட் இஸ் 25 டிவைடட் பை 4. அதே மாதிரி 16 டிவைடட் பை 16னா 1 கிடச்சிட்டு. ஓகே, இங்கே 12 டிவைடட் பை 16னா 3/4. அப்புறம் இங்கே 1 இருக்குது, 1/16 வரும். சரி, 1/6 கொடுத்துருக்குறோம். சாரி, 1/16 இது கரெக்ட் பண்ணிக்கோ. அப்புறம் இது 0, அப்போ இதுவும் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் இருக்கிற டேர்ம்ஸ் என்ன பண்ண போகிறோம்? 8 வந்து உனக்கு எதாவா மாற்றணும்? 0வாக மாற்றணும். 0வாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0வாக மாற்றணுன்னா என்ன செய்யணும்? அப்போ அந்த ரோ ஃபுல்லும் என்ன செய்யணும்? மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா R2ன்னு சொல்கிற ஒரு ரோயை R2 இம்ப்ளைஸ் R2 minus 8 into R1, 8 into R1. ஓகேவா? மைனஸ் 8 into R1 கொடுத்தா வருமானு பாரு, செக் பண்ண. R2 என்ன இருக்குது? உனக்கு 8 இருக்குது. மைனஸ் 8 into R1. R1ன்னா இப்போ கிடச்சிருக்கிற இந்த R1 எடுத்துக்கணும். சரியா? R1 உனக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ எத்தனை ஆகிடும்? 0 ஆகிடுமா? ஓகேவா? அதான் 0. நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த ரோ ஃபுல்லும் பண்ணிக்கோ இந்த இதை யூஸ் பண்ணி. R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 8 into R1 கொடுத்தேன்னா உனக்கு இந்த ரோ ஃபுல்லும் வந்துடும். ஓகேவா? இப்போ ZJ கண்டுபிடிக்கணும். ZJக்கு நான் ஆல்ரெடி என்ன ஃபார்முலா கொடுத்தேன்? ZJ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? சிக்மா CBI into AIJ. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப என்ன செய்யணும்? அப்போது திஸ் 25 இன்ட்டு எத்தனை? 1 ப்ளஸ் 0 into 0. ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும்? 25 into 1ன்னா உனக்கு எத்தனை? 25 ப்ளஸ் 0 into 0ன்னா 0. அப்போ என்ன வரும்? இது 25. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி 25 into 3/4. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 0 into 10 ஈக்குவல் டு 75/4. இந்த டேர்ம் கிடச்சிரும். அதே மாதிரி எல்லா டேர்மும் பண்ணிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ZJ மைனஸ் CJ கண்டுபிடிக்கணும். ZJ மைனஸ் CJனா ZJ வந்து உனக்கு 25 இருக்குது. CJ வேல்யூ எவ்வளோ இருக்குது? CJ வேல்யூ மேலே இருக்கும் பாரு. அந்த வேல்யூவை நீ மைனஸ் பண்ணிட்டேன்னா 0 வரும். இந்த வேல்யூ வரும். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ கீழே இருக்கிற ZJ மைனஸ் CJ, இந்த ZJ மைனஸ் CJ பாரு. ZJ மைனஸ் CJ எல்லா வேல்யூவும் வந்து நெகட்டிவ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கான்னு செக் பண்ணு. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இல்லை அப்படின்னா நீ அடுத்த ஐட்ரேஷன் போகணும். ஓகேவா? இப்போ பாரு, இங்கே மைனஸ் 5/4 வந்து உனக்கு இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ நீ என்ன செய்யணும்? அடுத்த ஐட்ரேஷன் போகணும். அப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூக்கு மேலே பாரு, மோஸ்ட் வேல்யூ எதுன்னு பாரு. அப்போ எது? 10 இருக்குது. சரி, அப்போ 10 வந்து உன்னோட பைவட்டல் எலமெண்ட். அதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது வந்து உனக்கு என்னது? லீவிங் வேரியபிள். இப்போ இந்த வேல்யூ வந்து என்டரிங் வேரியபிள். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ எது வெளியே போகும்? S2 வெளியே போகும். S2க்கு பதிலாக இப்போ எது உள்ளே வரும்? X2 வந்து உனக்கு உள்ளே வரும். ஓகேவா? அப்போ இங்கே S2 இருக்கிற இடத்துல என்ன செய்யணும்? X2 கொடுக்கணும். ஓகேவா? இந்த X1 இருக்கிற இடத்துல அதே இது தான் வரும். இப்போ இதே சேம் ப்ரொசீஜர் நீ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு X1க்கு உன்னோட பைவட்டல் எலமெண்ட் என்ன செய்யணும்? இங்கே 10 இருக்குது. அப்போ 10 நீ எத்தனையாக மாற்றணும்? 10 வந்து 1ஆ மாற்றணும். 10 இருக்கிற இடத்துல 1ஆ மாற்ற போகிறோம். அதுக்கு மேலே இருக்கிற எலமெண்ட்டை 0வாக மாற்றணும். ஓகேவா? ஸோ அப்போ 0வாக மாற்றணும். 1ஆ மாற்றணுன்னா அந்த ரோ ஃபுல்லும் என்ன பண்ணணும்? அப்போ 10ஆல் டிவைட் பண்ணணும். 0வாக மாற்றணுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு ரோ ஆப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீ பண்ணிக்கோ. அப்போ R1 இம்ப்ளைஸ் என்ன பண்ணுவ? R1 இம்ப்ளைஸ் எப்படி 0வாக மாற்றணும்னு செக் பண்ணிக்கோ. சரியா? செக் பண்ணி அந்த ரோ ஃபுல்லும் நீ 0வாக மாற்றி கொடுக்கணும். நெக்ஸ்ட் அப்போ ZJ கண்டுபிடிக்கணும். ZJ எப்படி கண்டுபிடிப்பேன்?
ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். சிபிஐ இன்ட்டு ஏஐஜே, சம்மேஷன் சிபிஐ இன்ட்டு ஏஐஜே, அதை யூஸ் பண்ணி இதை பண்ணணும். நெக்ஸ்ட் இசட்ஜே மைனஸ் சிஜே வந்து திரும்ப கண்டுபிடிக்கணும். சரியா, இவ்வளோ கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ பாரு, இசட்ஜே மைனஸ் சிஜேயோட வேல்யூ எப்படி இருக்குது? எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்துச்சுன்னா இசட்ஜே மைனஸ் சிஜே வந்து லெஸ் தேன் 0, 0 விடவும் 0 இல்லைனா என்ன, இசட்ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0னா 0 இல்லைனா 0 விடவும் பெருசாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே 0 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 3/2 இருக்குது, 0 விடவும் பெருசு தான். இங்கே 1/8 இருக்குது, எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ். அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம், நீ இந்த ஐட்ரேஷன் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இசட்ஜே since is all zj minus cj greater than or equal to 0. உன்னோட பாரு, உன்னோட எல்லா zj மைனஸ் சிஜேவும் என்னவா இருக்குது, எல்லா இசட்ஜே மைனஸ் சிஜேயோட வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ சின்ஸ் ஆல் இசட்ஜே மைனஸ் சிஜே கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, ஹென்ஸ் ஆப்டிமாலிட்டி இஸ் ரீச்டு. அண்ட் ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் x1 ஈக்குவல் டு 4 அண்ட் x2 ஈக்குவல் டு 3. அது எப்படி எழுதுவேன்னா, x1 ஈக்குவல் டு இந்த இது x1 ஈக்குவல் டு 4, x2 ஈக்குவல் டு 3. இதுதான் உன்னோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன், இதுதான் உன்னோட சொல்யூஷன். சரி, x1 ஈக்குவல் டு 4 அண்டு x2 ஈக்குவல் டு 3, இவ்வளோ வச்சு தான் நீ ஆன்சர் சொல்லிக்கணும். ஓகேவா, அதே மாதிரிங்க ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூஸ் பார்த்துக்கிட்ட அப்படின்னா இங்கே என்ன 100 இருக்கா, திஸ் 100 டிவைடட் பை திஸ் பைவட் எலமெண்ட். ஓகேவா, பைவட்டல் எலமெண்ட் எது வருதோ அதுக்கு நேர் இருக்கிறத வச்சு தான் டிவைட் பண்ணுவேன். சரி, அப்போ 100 டிவைடட் பை 16 ஈக்குவல் டு எத்தனை, அதே மாதிரி இங்கே 80 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு எத்தனை. இங்கே பாரு 25 டிவைடட் பை 4 டிவைடட் பை பைவட்டல் எலமெண்ட் எது கண்டுபிடிச்சிட்டு தான் ரேஷியோ போடணும். சரியா, 3/4 ஈக்குவல் டு 25 டிவைடட் பை 3. அதே மாதிரி இங்கே 30 டிவைடட் பை இது ஈக்குவல் டு திஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக உனக்கு ஆன்சர் கிடச்சிட்டு. சரி, உனக்கு எல்லா வேல்யூஸும் வந்து என்னவா இருக்குது, பாசிட்டிவ் வேல்யூஸாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், நம்மளோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஹென்ஸ் ஆப்டிமாலிட்டி இஸ் ரீச்டு அண்ட் ஆப்டிமல் சொல்யூஷன் இஸ் x1 ஈக்குவல் டு 4 and x2 ஈக்குவல் டு 3. Therefore, the value of objective function is maximize z equal to 160. அது எப்படி கிடைக்கும், 160 zj ஈக்குவல் டு இந்த வேல்யூ பாரு. ஓகேவா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு zj ஈக்குவல் டு 160. ஸோ உன்னோட ஃபைனல் ஆன்சர் எது, தட் இஸ் மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு எவ்வளவு, 160. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சிம்ப்ளெக்ஸ் அதிலே தெரியுது உனக்கு, சிம்பிள் மெத்தட் தான், ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீ என்ன பண்ணணும், எல்லா ஃபார்முலாஸும் ஜஸ்ட்டு பார்த்தோன்னா, ஒரு ப்ராப்ளம் பார்த்தோன்னாலே புரிஞ்சிடும். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ப்ராப்ளம் சொல்லித்தரேன். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.